ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ராஜேஸ்வரியோட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய தொல்லையாக இருக்குங்க. எப்போ பாரு மயக்கம் போட்டு விழுந்துடுறதும் நம்முடைய விஜயை பதட்டத்துலேயும் வச்சுக்கிறதும் டாக்டரை கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட்டு பார்க்குறதும் அக்கா என்னாச்சு அப்படின்ற மாதிரி உயிரை கொடுக்குற அளவுக்கு விஜய் இந்த ராஜேஸ்வரியோட பாசத்தை கொட்டி தீர்த்துடுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம மல்லி மேலே அந்த பாசத்தை வச்சுருந்தாருன்னா இந்த தருதலை வந்த வழியை பார்த்துட்டு கனடாவுக்கே ஓடி இருக்கேங்க. இதுக்கு மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க. இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக பிளான் போட்டு தான் நம்ம இந்த ரஞ்சிதா கூட சேர்ந்து இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத போகிறது வீக்காக இருக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த டாக்டருக்கு பணம் கொடுத்து நல்லாவே நம்ம விஜய்கிட்ட கதை சொல்லியிருக்காங்க. அந்த டாக்டரும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கதை சொல்கிறாங்க. இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்கிறதும் அந்த ஜூஸ் எனக்கு வேண்டாம் வேறு ஜூஸ் தான் எனக்கு வேணுன்றதும் அப்படி இப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லியை வேலை செய்ய வச்சே கஷ்டப்படுத்தணும் துன்புறுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காருங்க இந்த ராஜேஸ்வரி. இவளுக்கு கூடி சீக்கிரம் பதிலடி கொடுக்குற மாதிரி நம்மளுடைய மல்லி ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்குவாங்க. இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா இவளை நல்லா பழி வாங்கணும் ராஜ்யமா. இவளை ஐயோ அம்மா என்னை விட்டுருங்க, நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன், நானே டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டுறோம், அந்த அளவுக்கு இவளை கதற விடணும். அது வரைக்கும் நீங்கள் நடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு தருதலிலும் நம்முடைய மல்லியை வெளியே அனுப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்குங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் திரும்பவுமே ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மயக்கம் அந்த ராஜேஸ்வரி உடனே பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுறாங்க. ஏன்னா இப்போ ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தணும்ல, அதுக்காக தாங்க மயக்கம் போட்டு விழுந்து இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் பெண்றாங்க. ஐயோ ராஜிமா நீங்கள் இல்லைனா நான் இல்லை, என் உயிரே நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி உடனே இந்த விஜயம் பார்த்தீங்கன்னா அக்கா என்னாச்சு அப்படின்னு பதறி போய் டாக்டருக்கு கால் பண்ணுறாங்க. அந்த டாக்டரை ஏற்பாடு பண்ணதே இந்த தருதில் இந்த ராஜேஸ்வரியும் ஆர்ஆர் ரஞ்சிதான் தாங்க சொல்ல முடியும். அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட டாக்டர் தொழிலுக்கே கேவலம் அழகாக ட்ரீட்மெண்ட்டு பார்த்ததும் பார்த்தீங்கன்னா இவங்க அக்கா ரொம்ப வீக்காக இருக்காங்க. அதுவும் போக இவங்களுடைய டேப்லெட்டு நான் பார்க்கணுமே, நான் கொடுத்தது வாங்கி கொடுத்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அங்கே நம்முடைய மல்லி வாங்கிட்டு மாத்திரையெல்லாம் வைக்கிறாங்க. அதுவும் இந்த டாக்டர் கொடுத்து நம்ம மல்லி படிக்கல தாங்க, அதுக்காக போயிட்டு நம்ம மல்லிக்கு மாத்திரை வாங்க தெரியாதுன்னு சரி ஒத்துக்கலாம். அப்படி படிச்சிருக்கிற அந்த மூதேவி இந்த ரஞ்சிதாவை அனுப்ப சொல்லி பார்த்து சொல்லி விஜய் சொல்ல வேண்டியது தானே. நம்முடைய மல்லிக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைனா இவங்க போய் ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறாங்க, மாத்திரை மெடிக்கலில் கொடுக்குறதாக நம்முடைய மல்லியை வாங்கிட்டு தருவாங்க. இல்லை இவங்களை போட்டு தரணும் அப்படின்ட்டு நம்ம மல்லி வேணும்னே போயிட்டு மாத்திரையை வாங்கிட்டு வருவாங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி நம்முடைய மல்லியை மாட்ட வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த உடனே அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரையை எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாத்திரையை தான் நைட்டும் போட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஆமாம் அப்படின்ற மாதிரி இந்த ரஞ்சிதா சொல்கிறாங்க. இந்த மாத்திரை ரொம்ப டேஞ்சரஸ், இதை நைட் சாப்பிட்டு மறுபடியும் காலையில் சாப்பிட்டு ஆளே அவுட் ஆகிருப்பாங்களே, இவங்க ஒன்றும் சாப்பிடல, ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் போயிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமான விஷயம் நடக்க மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.